நாங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சிலியில் படிக்கிறோம். துர்காஸ் டேஸ் சென்டருக்கு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம். எங்களோட ஃபைனல் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட்காக ஏ பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் கோல் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணி செக்ரிகேட் பண்ணுறது தான். இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பிக்டோபிளாக் சாஃப்ட்வேரில் பைத்தான் எடிட்டர் மோடில் எம்எல் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா வேஸ்ட்டை ஹியூமனே மேனுவலாக ஷார்ட் பண்ணுற மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இம்ப்ராப்பர் செக்ரிகேஷனை அவாய்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் மேனுவலாக ஓப்பன் பண்ணுறதுனால நிறையா டிசீசஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஹெல்த் இஷ்யூஸும் வராது. இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதோட ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா ஸ்மார்ட் சிட்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கு இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். பப்ளிக் பிளேசஸ் லைக் மால்ஸ், ஏர்போர்ட்ஸ், பார்க்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுனால மேனுவல் ஷார்ட்டிங்கை ரெடியூஸ் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறதுனால பயோடிகிரேடபிள் அண்ட் ஹசார்டஸ் மெடிக்கல் வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண முடியும். இன்ஃபெக்ஷன் ரிஸ்கையும் இது ரெடியூஸ் பண்ணுது. ஸ்கூல் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறதுனால வேஸ்ட் டிஸ்போசல் ஹேபிட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியையும் என்விரான்மெண்டல் அவேர்னஸையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் க்ரியேட் பண்ண முடியுது. ஸ்கூல் லேபில் லேர்னிங் மாடலை இன்டெகிரேட் பண்ணலாம். கார்பரேட் ஆஃபீஸ் அண்ட் டெக் கேம்பஸில் க்ரீன் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நாங்கள் 2 மோட் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று, அப்ளைட் ப்ரோக்ராமிங் மோட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 மோட்லையுமே நாங்கள் 2 டைப் ஆஃப் வேஸ்டஸ் கொடுத்துருக்கோம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு. பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா மக்கும் குப்பைன்னு சொல்லுவாங்க. என்னென்னா வுட், பேப்பர், லீவ்ஸ், வெஜிடபிள் வேஸ்ட், ஃப்ரூட் வேஸ்ட் இதெல்லாமே பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் வந்துடும். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா மக்காத குப்பைன்னு சொல்லுவாங்க. லைக் பிளாஸ்டிக், பாலித்தீன், கிளாஸஸ், டயர்ஸ் இந்த மாதிரி எல்லா மக்காத குப்பையும் வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் சேரும். பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லேருந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறது பேப்பர் அண்ட் பேப்பர் கப்பை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் பிளாஸ்டிக் கப் அண்ட் பாட்டில் கேப்பை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போது இது ரெண்டுமே சிமுலேஷன், அப்ளைட் ப்ரோக்ராமிங் இந்த 2 ஸ்டேஜ்லேயுமே இதுதான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டிமுலேஷன் மோட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டோபி சென்டரில் இருக்கும். நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கேமராவில் காட்டையில் டோபி க்ரீன் லைன் சைட் மூவ் ஆகுது. நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கேமராவில் காட்டையில் டோபி ரெட் லைன் சைட் மூவ் ஆகும். இதுதான் இதுக்கான அவுட்புட். அப்ளைட் ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 சர்வோ மோட்டாரையும் ஒர்க்கின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் அப்லோட் பண்ணுவோம். இப்போது நமக்கு பயோடிகிரேடபிள் வேஸ்ட் காமிச்சோன்னா க்ரீன் பின் ஓப்பன் ஆகும். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை கேமராவில் காமிச்சோன்னா ரெட் பின் ஓப்பன் ஆகும். இதுதான் அப்ளைட் ப்ரோக்ராமிங்கான அவுட்புட். இது நாங்கள் இப்போ பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பேசிக் வெர்ஷன் தான். ஃப்யூச்சரில் இதில் மோர் வேஸ்ட் கேட்டகரிஸ் ஆட் பண்ணலாம். பின் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு IoT இன்டகிரேட் பண்ணலாம். வாய்ஸ் ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம்.